அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தேய்பிறை 22/8/2025 சதுர்த்தசி திதி காலை 11:56 வரை. அதன் பிறகு அமாவாசை திதி ஆயில்யம் நட்சத்திரம் நள்ளிரவு 12:16 வரை. அதன் பிறகு மகம் நட்சத்திரம் கீழ்நோக்கு நாள். மந்த யோகம் என்று நாள் முழுவதும் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 6:45 நிமிடத்திலிருந்து 7:30 வரை. மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை. மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை சிம்ம லக்னம். லக்னத்திலேயே சூரியனும் கேதுவும், கன்னியில் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் வக்ரமாக, மிதுனத்தில் குரு பகவான், கடகத்தில் புதன் சுக்கிரனுடன் சந்திரன். இன்றைய விசேஷம் சர்வ அமாவாசையும் வாஸ்து நாளும் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? முன்னோர்களை நினைத்து வழிபட, அன்னம் ஆடை தானம் செய்ய, மந்திரங்கள் ஜெபிக்க, மருந்துண்ண, மூலிகை மருந்து தயாரிக்க, வன தெய்வங்களை வணங்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, என்னால் முடியுமா என்று தயங்குகிறவர் வரலாறு படிக்கிறார். என்னால் முடியும் என்று துணிந்தவர் வரலாறு படைக்கிறார். ஆமாங்க, எல்லாத்துக்குமே நீங்கள் துணிஞ்சு நிற்பீங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற தைரியத்தோடு இருப்பீங்க. துணிவே துணை என்று நீங்கள் சின்ன வயசுலேருந்து போராடி வந்ததுனால தான் இன்றைக்கி நீங்கள் நல்ல இடத்துல நின்றுருக்கீங்க. எங்கும் எப்பொழுதும் துணிச்சலான முடிவுகள் எடுப்பதில் முதலாவது இடத்தில் நிற்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனாகிய செவ்வாய் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் சாதகமாக முடியுங்க. வீடு மனை வாங்கிறது விற்கிறது அதெல்லாம் உங்களுக்கு லாபகரமாக இன்னைக்கு முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் முன்னோர்களை நினைத்து இன்னைக்கு நீங்கள் வழிபடுவீங்க. அன்னதானம் எல்லாமே இன்னைக்கு நீங்கள் செய்வீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வீட்டை கொஞ்சம் புதுப்பிக்கிறது, வண்டி வாகனம் புதுப்பிக்கிறது, பழுதுகளை சரிபார்க்கறதுன்னு சுப செலவுகளும் இன்னைக்கு ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல. சுக்கிரன் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்கு ஏதாவது விளம்பரம்லாம் செய்யணுமே அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. பிள்ளைகளிடம் இருந்து வந்த சின்னதாக இருந்து வந்த அந்த கோபங்கள் அதெல்லாமே இன்னைக்கு சரியாகுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத திடீர் யோகங்கள் இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சலும் செலவுகளும் இருந்து கொண்டு இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, பறக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் முதலில் உங்களுடைய சுமைகளை தூக்கி எறியுங்கள். ஆமாங்க, ஏதாவது ஒரு வேலையை நீங்கள் தொடங்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா மற்றதெல்லாம் தூர தூக்கி போட்டுருவீங்க. அந்த தொடங்கின வேலையில் முழுமையாக நீங்கள் கவனம் செலுத்துவீங்க. அதை முடிக்கணும் அப்படிங்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க. எங்கும் எப்பொழுதும் சிந்தாமல் சிதறாமல் எடுத்த வேலையை முடித்து காட்டக்கூடியவர்கள்
நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதி புதனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. குடும்பத்தில் இன்னைக்கு சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன நெருடல்கள் அதெல்லாமே இன்னைக்கு சரியாகுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டுங்க. மகளுக்கு வரன் பார்த்துன்னு இருக்கீங்க, நல்ல ஜாதகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகனுக்கும் அதே மாதிரி நல்லது நடக்க வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகளால் இன்றைய தினத்தில் மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு நிம்மதி எட்டி பார்க்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால பிரபலங்களும் அறிமுகம் ஆகுவாங்க. சில முக்கியமான முடிவுகளும் நீங்கள் எடுப்பீங்க. செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால அப்பப்போ கொஞ்சம் முன்கோபம் எட்டி பார்க்கும். அதனால் முன்கோபத்தை குறைக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லை, சகோதர வகையில் கொஞ்சம் செலவுகள் அலைச்சல்களும் இருந்துன்னு இருக்கும். அதனால் கொஞ்சம் சிக்கனமாகவும் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்லா இருக்குது, லாபகரமாக இருக்கும். வேற்றுமொழி பேசுகிற வாடிக்கையாளர்கள் இன்றைக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் லாபம் நல்லா இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தானாதிபதி சனி பகவான் 11ஆம் இடத்துல வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதை கூடும். சில முக்கியமான விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் ரகசியங்களை தெரிஞ்சுப்பீங்க. அதே மாதிரி அதிகாரிகளும் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுவாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது, வெற்றி உண்டுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் எட்டி பார்க்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் வெற்றி பெற 1000 வழிகள் உண்டு, ஆனால் 1000 வழிகளும் அதற்குள் உண்டு. ஆமாங்க, ஜெயிச்சு நிற்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. அந்த வெற்றியை அடைவதற்கு எத்தனையோ வழிகளை நீங்கள் தாங்கிக்கிட்டு வந்திருக்கீங்க, எத்தனையோ சுமைகளை நீங்கள் சுமந்து கொண்டு வந்திருக்கீங்க. வெளியில் சொல்ல முடியாத பல வேதனைகளை எல்லாம் நீங்கள் அடிமனசுக்குள்ளார வச்சு பூட்டி பூட்டி கொண்டு வந்திருக்கீங்க. இதெல்லாம் மற்றவங்களுக்கு தெரியாதுங்க. ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு எல்லாரும் போட்டி பொறாமையில் பேசுவாங்க. ஆனால் அந்த வெற்றிக்கு பின்னால் எத்தனை வேதனைகள் இருக்கிறது என்பதனை அறிந்து வைத்து கொண்டு வெற்றி வந்தாலும் அதற்காக ஆட்டம் போடாமல் எப்பொழுதும் போல வழக்கமான வேலைகளை பார்த்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சந்தோஷ செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. குடும்பத்திலேயும் இன்றைக்கி நிம்மதி உண்டுங்க. குடும்பஸ்தானமாக 2ஆம் இடத்துல புதன், சுக்கிரன், சந்திரன் முக்கூட்டு கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு. எல்லாரும் மனம் திறந்து மனம் விட்டு இன்றைக்கி எல்லாரும் பேசுவீங்க. சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. உறவினர்கள், நண்பர்களும் ஒரு சிலர் வந்து பேசுவாங்க. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாகவும் நீங்கள் பார்க்கலாம். பொருத்தமான ஜாதகங்கள் தேடி வர வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி வெளிவட்டாரத்திலையும் இன்றைக்கி நல்லா இருக்குது. கௌரவம் உங்களுக்கு ஒரு பக்கம் அதிகரிக்கும். விலை உயர்ந்த ஆடை அணிகலன்களும் வாங்குவீங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்றைக்கி விற்று தீருங்க. மேற்கொண்டு வியாபாரத்தை கொஞ்சம் பெருசுபடுத்துறதுக்கு என்ன வழி அப்படிங்கிற யோசனைகளும் ஒரு பக்கம் ஓடுங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது, அது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். அதனால் ஏன்னா உங்களுடைய கடின உழைப்பு பிரதிபலன் பாராமல் நீங்கள் வந்து வேலை பார்க்குறீங்க. அதெல்லாம் மேலதிகாரிகளுக்கு காதுகளுக்கு போக தான் செய்யுது. அதனால் நல்ல பேர் இருக்குதுங்க இன்றைய தினத்தில். அதே மாதிரி பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்கள் அதெல்லாம் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. அதே போல் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் திருப்பங்கள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, உங்களை சுற்றி 1000 உறவுகள் இருப்பதை விட உங்களையும் உங்களுடைய உறவுகளையும் உணர்வுகளையும் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரே ஒரு உறவு இருந்தால் போதும், அதுவே சந்தோஷத்தை தரக்கூடியதாகும். ஆமாங்க, நீங்கள் அதை தாங்க எதிர்பார்க்குறீங்க. யாராவது ஒருத்தவங்க
ஒரே ஒருத்தவங்க நம்மளை புரிஞ்சுக்கிட்டால் போதும், நம்முடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டால் போதும், நம்முடைய தேவைகளை புரிஞ்சுக்கிட்டால் போதும் நினைத்து கொண்டு அந்த ஒருவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னு நிதம் தேடிக்கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன தாங்க இருக்குது. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. 2 நாளாக இங்கே தான் இருக்கிறாரு, இன்றைக்கி இங்கே தான் இருக்கிறாரு. இன்றைக்கி ஆயில்யம் நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி ரொம்ப பொறுமையாக இருக்கணும், முன்கோபத்தை தவிர்க்க பாருங்கள். அதே மாதிரி இன்றைய தினத்தில் அவசர முடிவுகளையும் நீங்கள் எடுக்காதீங்க. உறவினர்கள் நண்பர்கள் ஒரு விதமாக பேசுவாங்க, அதுக்கு பேர் தான் உறவுக்காரங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கிறது நல்லது. எல்லாருமே உங்களை மாதிரி பக்குவப்பட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு குடும்ப சூழலில் பிறந்து வளர்ந்து வர்றதுனால ஒவ்வொருத்தவங்களுடைய பேச்சு வார்த்தைகள் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் இன்றைக்கி விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று ரொம்ப முடியலை, ஒரு சோர்வாக இருந்தீங்க, களைப்பாக இருந்தீங்க, கோபமாக இருந்தீங்க. இன்றைக்கி சிரிச்ச முகத்தோட சந்தோஷமாக இருப்பீங்க. ஆனால் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி அலைச்சல் இருக்கும், டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும், கொஞ்சம் வேலையும் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 நாளை விட இன்றைக்கி பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி லாபம் இருக்கும். உத்தியோகத்தில் கொஞ்சம் உங்களை ஒரு மாதிரி பேசுகிறவங்க இருந்துட்டு தான் இருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களையும் திருப்திப்படுத்த நாம் முயற்சி செய்ய வேண்டாம். பேசுகிறவங்க பேசிட்டு போட்டும், புரிகிறப்ப புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, பசிக்கும்போது கிடைக்காத உணவும் பதறிய போது கிடைக்காத உதவியும் எதுவும் நமக்கு தேவையில்லை. ஆமாங்க, இப்படி தாங்க நீங்கள் முடிவெடுப்பீங்க. பசிக்கிற போது நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி உணவு கிடைக்கணும். பசித்து மறுத்து போன பிறகு கொண்டு வந்து அறுசுவையில் உணவு கொடுத்தாலும் அது பயன்படாது. அதே மாதிரி ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது நாம் பதறி அடிச்சுட்டு இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் வந்து உதவாத உறவு நமக்கு அடுத்த நேரம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒதுக்குவீங்க. எங்கும் எப்பொழுதும் தன்னை புரிந்து கொண்டவர்கள் மட்டுமே தன்னுடன் இருந்தால் போதுங்கிற உணர்வுகளும் முடிவுகளுக்கும் சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. ஒரு பக்கம் செலவு, ஒரு பக்கம் அலைச்சல், இன்னொரு பக்கம் வளர்ச்சி, இப்படி கலந்த கதம்பமாகவே வாழ்க்கை ஓடின்னு இருக்குது. ஒரு நாள் நல்லா இருக்குது, மறுநாள் வந்து சுமாராக இருக்குது. செலவு தான் மாறி மாறி வந்துன்னு இருக்குது. கூட்டி கழித்து பார்த்தா எல்லாமே அத்தியாவசியமான செலவுகளாக இருக்குது. எதுவுமே அனாவசிய செலவுகள் கிடையாது. ஆனால் இந்த அத்தியாவசிய செலவு கூட இப்போ தான் அணிவகுத்து வரணுமா, இதுக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடாதா அப்படிங்கிற எண்ணங்கள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால பணம் வாங்கி கொடுத்து குறுக்க நின்று எதுலேயும் மாட்டிக்காதீங்க. ஜாமீன் கேரண்டர் கையெழுத்து இதுலேயும் போட்டுறாதீங்க. ஒரு தட்டில் சாப்பிட்டோம், ஒரு இலையில் சாப்பிட்டோங்கிறதெல்லாம் அந்த காலம். இப்போ அவங்க அந்த மனநிலை இருக்காங்களாங்கிறது கிடையாது. அதனால் பழச நினச்சி சிலர்கிட்ட ஏமாந்துடக்கூடாது. அதே மாதிரி வியாபாரம் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லைன்னு சில நேரங்களில் யோசிப்பீங்க. இருந்தாலும் வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் இருந்து வந்த சின்னதாக இருந்து வந்த வேலை சுமை அது கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. அதிகாரிகளும் உங்களை புரிஞ்சு நடந்துப்பாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. சிலருக்கு வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்கள்லேருந்து வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாடு போகிறதுக்கு விசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. உங்கள் ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லாத்துலேயுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. ஆனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, இனிப்பான பொய்யை விட கசப்பான உண்மையே சிறந்தது. ஆமாங்க,
சும்மா இழிக்க சிலர்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. 4 வார்த்தை பேசினாலும் நறுக்காக பேசணும், இருக்கிறத பேசணும், உள்ளதை பேசணும், உண்மையை பேசணும். அதுதாங்க உங்களுக்கு எப்பொழுதுமே பிடிக்கும். வார்த்தையால் நாம் எவருடைய வாழ்க்கையையும் பாதிச்சிடக்கூடாது. நம்முடைய வார்த்தை மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டுமே தவிர தவறானதாக இருந்துவிடக்கூடாது என்பதிலே தெளிவாக இருந்து எங்கும் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லோரிடத்திலும் உண்மையை மட்டுமே பேசக்கூடிய உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் ஆகிய புதனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் ஆளுமைத்தன்மை உங்களுக்கு அதிகரிக்கும். எதிர்பார்த்த தொகை இன்றைக்கி கையில் கிடைக்கும். அறகுறையாக நின்று போன சில வேலைகள் இன்றைக்கி சீக்கிரமாக முடியும். உதவுறேன்னு சொல்லி உதவாமல் இருந்தவங்க இன்றைக்கி உதவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி விஐபிகளாலும் இன்றைய தினத்தில் ஆதாயம் இருக்குது. வெளிவட்டாரமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும். வியாபாரத்தில் கூட இன்றைக்கி ரெட்டிப்பு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. ஏன்னா லாபஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் புதனோட சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்காங்க. அதனால் ரொம்ப நாளாக தள்ளி போன புது ஒப்பந்தங்கள் அதெல்லாம் இன்றைக்கி கூடி வர வாய்ப்பு இருக்குது. கையெழுத்தாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கடையை இன்னொரு இடத்துக்கு மாற்றலான்னு இருக்கீங்க, அதுவும் நல்ல விதத்தில் நடக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஆனால் 10ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால சின்னதாக ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த வேலையில் நாம் இருப்போமோ இருக்க மாட்டோமோ, நம்மளை வச்சுப்பாங்களோ வச்சுக்க மாட்டாங்களோ, நீடிப்போமோ நீடிக்க மாட்டோமோ, வேறு ஏதாவது வேலை தேடலாமா, இந்த மாதிரி ஒரு திணறல் மனசுக்குள்ளார இருந்துக்கிட்டே இருக்கும். அது அவசியம் இல்லை, உங்களுக்கு வேலை தொடரும். அதனால் அதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம். குடும்பத்தில் இன்றைக்கி சந்தோஷம் உண்டு. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஜெயிச்சு காட்டுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக வேலை சுமை இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, எந்த நிலையிலும் உழைப்பை நிறுத்தி விடாதீர்கள். ஏனென்றால் அந்த உழைப்பு ஒன்று மட்டும்தான் உறவினர்கள் மத்தியிலே உங்களை உயர்த்தி பிடித்திருக்கிறது. ஆமாங்க, இதை நீங்கள் எப்பயுமே ஒத்துப்பீங்க. ஓயாமல் எப்பொழுதும் உழைத்து கொண்டே இருப்பவர்கள், கடமையை சரியாக செய்து முடித்து காட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. பாக்யாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் ஜீவனாதிபதி சந்திரன் இன்னைக்கு பயணம் செய்கிறாரு. அப்போது வேலையில் இன்னைக்கு சில மாற்றங்கள் இருக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். சின்ன சலுகைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அல்லது அதிகாரிகளுடைய சின்ன பாராட்டுதல்கள், அல்லது உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து யாராவது பேசுகிறது, நீங்கள் பண்ண அந்த வேலை ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு உங்களை புகழறது, அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு புது வேலை வாய்ப்பு கூடி வர்றதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. மற்றபடி வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. லாபஸ்தானத்தில் கேது உட்கார்ந்து இருக்கிறதுனால திடீர் லாபம் உண்டுங்க. செவ்வாய் மறைஞ்சி கிடக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சின்னதாக ஆரோக்கியமான விவாதங்கள் இருக்கும். சகோதர வகையிலையும் கொஞ்சம் செலவுகள் இருந்து கொண்டே இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு குரு பகவான் உதவிகரமாக இருக்கார், உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்படி இருக்கிறதுனால அழகு இளமை உங்களுக்கு கூடிக்கிட்டே போகும். சில முக்கியமான முடிவுகளும் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. ஏதாவது நல்லதெல்லாமே நடக்கும். பெரியவங்க ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்கும். புகழ்பெற்ற கோவிலுக்கும் இன்றைக்கி நீங்கள் போய் வருவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, பூக்களாய் இருக்காதே, உதிர்ந்து விடுவாய். செடிகளாய் இரு, அப்போதுதான் பூத்து கொண்டே இருப்பாய். ஆமாங்க,
பூக்களைப் போல நிலைத்து நிற்காமல் நீங்கள் இருக்க மாட்டீங்க. ஆனால் செடிகளைப் போல நீங்கள் நிலைத்து நிற்பீங்க. ஏன்னா செடிகளில் பல பூக்கள் பூத்து கொண்டே இருக்கும். அதுபோல் உங்கள் மனசில் பல யோசனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். எங்கும் எப்பொழுதும் சமூகத்தை திருத்த வேண்டும்ங்கிற ஒரு புதிய சித்தாந்த கொள்கையுடன் வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. சமூகத்துக்காக புதிய பூக்களை உருவாக்கும் வல்லமை படைத்தவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு சாதகமாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் நல்லதெல்லாமே நடக்கும். எதிர்ப்புகள் எல்லாமே விலகும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாகவும் முடியுங்க. பழைய நண்பர்களும் தேடி வருவாங்க. உறவினர்களாலும் சில உதவிகள்லாம் இன்னைக்கு உண்டு. அதே போல் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் பூர்வீக சொத்து விஷயங்கள் விவகாரங்கள் எதுவாக இருந்தாலும் பேசி முடிவெடுக்கலாம். இன்றைக்கி அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதே மாதிரி சொத்து பத்துக்கு பட்டா சிட்டா அடங்கல் வாங்கிறதா இருந்தாலும் அதற்கான முயற்சிகள் இன்றைக்கி நீங்கள் இறங்கலாம். அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேலைகள் எதுவாக இருந்தாலும் அது சாதகமாக முடியும். 10ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. நீங்கள் சொல்கிறத எல்லாரும் கேட்டுப்பாங்க. நீங்கள் சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குங்கிறதையும் அவங்க ஒத்துப்பாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றியும் உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் நிலைமை, சந்தை நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய புது யுக்திகளை நீங்கள் அமைச்சிப்பீங்க. சின்ன சின்ன விளம்பரங்களும் நம்ம செய்யணுமே, பூக்கடைக்கு கூட விளம்பரம் தேவைப்படுதில்லைங்கிற யோசனைக்குள்ளாரையும் நீங்கள் வருவீங்க. இன்றைய தினம் பிரபலங்களும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்னதாக இருந்து வந்த விவாதங்கள் அதெல்லாம் சரியாகி இன்றைக்கி சந்தோஷம் அதிகரிக்குங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமை, சோர்வு, களைப்பு வந்து விலகுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, பிறப்பால் எல்லோரும் தூய்மையானவர்கள். அவரவர்கள் செய்யும் செயல்களால் பாவங்களும் புண்ணியங்களும் ஏற்படுகின்றன. ஆமாங்க, எல்லாருமே புனிதமானவங்க தான், எல்லாருமே நல்லவங்க தான். ஆனால் நம்ம நல்லது செய்தோம்னா நல்லவங்க தான், அல்லது செய்தோம்னா வேறு மாதிரி தான். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய புத்தியையும் புலமையையும் நல்லதுக்காகவே பயன்படுத்தி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. 2 நாளாகவே சந்திராஷ்டமம் ஓடின்னு இருக்குது. இன்றைக்கும் கொஞ்சம் சந்திராஷ்டமம் இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க. அதே மாதிரி உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனம் வாங்கிறது விற்கிறதுலையும் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும் போதும் கவனமாக இருக்கணுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி பரவாயில்ல, நல்லா இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பழைய பிரச்சனைகள் எல்லாமே இன்றைக்கி விலகும். நேற்று இருந்த சிக்கல்களிலிருந்து விடுபட்டு இன்றைக்கி ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் செலவுகள், திடீர் அலைச்சல்கள், பயணங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 2-3 நாளை விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி லாபம் இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், நம்ம கடமையை நாம் நேர்மையாக செய்துக்கிட்டே இருப்போம், மற்றவங்களை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. எல்லாரையும் திருப்திப்படுத்த கடவுளாலே முடியல, நம்மால் மட்டும் முடிஞ்சிருமா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளார யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார கடந்த 2-3 நாளாக இருந்ததை விட இன்றைக்கி கொஞ்சம் சுமூகமான உறவு இருக்கும். பிள்ளைகளாலும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, வாழ்க்கை என்னும் கடலை கடக்க நாம் செய்யும் தர்மம் மட்டும்தான்
சின்ன ஓடம் போல நமக்கு உதவி புரியும். ஆமாங்க, பிறவி பெருங்கடலை நீந்தி வெளியில் வரணும்னா தர்மங்கள் தானங்கள் அதிகமாக செய்ய வேண்டும். பக்தி மார்க்கத்திலேயும் நம்மை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு போகும்போது ஒன்றும் வாரிக்கிட்டு போகிறதில்ல. இருக்கிற வரைக்கும் 4 பேருக்கு நல்லது செய்துட்டு அவங்க மனசில் இடம் பிடிச்சோம்னா நல்லது தானேன்னு எங்கும் எப்பொழுதும் உதவும் மனப்பான்மையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. முக்கூட்டு கிரகங்கள் உங்களை நேரடியாக பார்க்கறதுனால மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் ஒரு நெருக்கம் இருக்குங்க. குரு பகவான் 6ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால நல்லா பேசின ஒரு சிலர் இப்போ பார்த்தும் பார்க்காம போகிறாங்களேன்னு யோசிப்பீங்க. அதே மாதிரி பார்த்தும் பார்க்காம போன ஒரு சிலர் வழியே வந்து பேசுவாங்க. இது ரெண்டும் மாறி மாறி நடக்கும். அதான் அந்த 6ஆம் இடத்துல சகட குருவோட வேலை. அதே மாதிரி பணம் கொடுத்து எங்கேயாவது ஏமாந்துடாதீங்க. நெருக்கமானவங்க உருக்கமாக பேசும்போது கூட சில நேரங்களில் ஏமாந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வகையிலையும் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் பங்குதாரர்கள் ஏதாவது சொன்னால் கொஞ்சம் பொறுமையாக கேட்டுங்க. சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வேலையாட்களின் ஒத்துழைப்பு நல்லா இருக்குங்க. புது வேலையாட்கள் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு எல்லா வகையிலுமே முக்கியமான விஷயங்கள்லாம் தெரிய வரும். சில ரகசியங்களையும் இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க, கற்றுப்பீங்க. அதனால் அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. பிள்ளைகளுடைய கல்யாணம் தள்ளி போதேன்னு கவலைப்பட்டுன்னு இருக்காதீங்க. தள்ளி போனாலும் தரமான வாழ்க்கை துணை அவங்களுக்கு அமையுங்கிறத நம்புங்க. அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு குழம்பி போய் உட்கார்ந்துருக்க வேண்டாங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சுமாராக தாங்க இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, பிறர் முதுகுக்கு பின்னால் நீ செய்ய வேண்டியது தட்டி கொடுப்பது மட்டும்தான். ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே எதுவாக இருந்தாலும் நேருக்கு நேராக பேசுவீங்க, முகம் பார்த்து பேசுவீங்க, கண் பார்த்து நீங்கள் பேசுவீங்க. மறைச்சி பேசுகிறதோ மறைமுகமாக பேசுகிறதோ அதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே பிடிக்காதுங்க. இதுன்னா இதுதான், அதுன்னா அதுதான், இது சொன்னியா அது சொன்னியா அப்படின்னு சொல்லி நேருக்கு நேராக எப்போதும் பேசுவீங்க. இந்த முன்னால் ஒன்று பேசிட்டு பின்னால் ஒன்று பேசுகிறது, முதுகுக்கு பின்னால் போய் ஏதாவது முணுமுணுக்கிறது, இதெல்லாம் அவங்களுக்கு எப்பொழுதும் பிடிக்காதுங்க. எங்கும் எப்பொழுதும் எல்லோரிடத்திலும் எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி உண்மையாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதியோட நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறதுனால எடுத்த எடுப்பிலேயே இன்றைக்கி ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. அதே மாதிரி குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. குரு பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினத்தில் உறவினர்கள் நண்பர்கள்லாம் தேடி வந்து பேசுவாங்க. அதே மாதிரி கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குங்க. பிள்ளைகளாலும் இன்னைக்கு சந்தோஷம் உண்டுங்க. அதே போல் விலை உயர்ந்த எலக்ட்ரானிக் சாதனங்கள், மொபைல் ஃபோன், லேப்டாப், கம்ப்யூட்டர், அது மாதிரி எலக்ட்ரானிக் சாதனங்கள் இதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சில சூழ்ச்சிகள் ரெண்டையுமே இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. ஓ, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வமாக சில விஷயங்களை நீங்கள் கற்றுப்பீங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. முன்னாடிலாம் கண்டும் காணாமல் இருந்த சில சொந்த பந்தம்லாம் இப்போ தேடி வர ஆரம்பிக்கும். இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் இருந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணம், சுப செலவுகள் உண்டு. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சலுடன் ஆதாயம் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
மீன ராசிக்காரர்களே, நீண்ட தூரம் ஓடி வந்தால்தான் அதிக உயரம் தாண்ட முடியுங்கிற சூட்சுமத்தை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. அதனால தான் நீண்ட நெடிய கஷ்டங்கள், கவலைகள் இதெல்லாம் நீங்கள் எப்பயுமே யோசிக்க மாட்டீங்க. எத்தனை கஷ்டம் இருந்தாலும் அதுக்கெல்லாம் வெற்றி இருக்குது. எத்தனை சோதனை இருந்தாலும் அதுக்கெல்லாம் அந்தளவுக்கு சாதனை இருக்குது. எத்தனை வறுமைகள் இருந்தாலும் அதற்கேற்ற வாழ்க்கை வசதிகள் நமக்கு இருக்குதுன்னு எதற்காகவும் துணிந்து கொண்டு எப்போதும் தன்னுடைய கடமையை செய்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. 7.5 சனி, ஜென்மசனி பாடாப்படுத்தின்னு இருக்காரு. எதுவுமே ஒன்றும் முடிய மாட்டேங்குது. உடம்பு ஒரு நாள் இருக்கிற மாதிரி ஒரு நாள் இருக்க மாட்டேங்குது. எங்கே போனாலும் சின்ன சின்ன எதிர்ப்புகள், தடங்கல்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. உடம்பு ஒரு மாதிரி பாடாப்படுத்துது அப்படின்னு உள்ளுக்குள்ளார நீங்கள் முனகி கொண்டு தான் இருக்கீங்க. ஆனால் இன்னொரு பக்கம் உங்களுக்கு சுக்கிரன்லாம் சாதகமாக வந்திருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால முன்னைக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி இருக்குங்க. பழைய நண்பர்களும் தேடி வருவாங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் இன்றைக்கி போய் நீங்கள் பிரார்த்தனைகள்லாம் செஞ்சுட்டு வருவீங்க, நிறைவேற்றிட்டு வருவீங்க. அதில் மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு நிம்மதி எட்டி பார்க்குங்க. 4ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால நாம் தான் சிரமத்தில் இருக்கோம்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் சிரமமாக இருக்கிற மாதிரியே சொல்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. நமக்கு உதவக்கூடியவங்களும் கஷ்டப்படுறாங்களே அப்படிங்கிறத நினைக்கும்போது மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு சங்கடம் இருக்குங்க. 7ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்து உங்களை நேருக்கு நேராக பார்க்கறதுனால கொஞ்சம் உடல் உஷ்ணம் அதிகமாகும். அடிவயிறு வலி, தொண்டை புகைச்சல் இதெல்லாம் கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. வறட்டிருமல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. இன்றைய தினம் புதனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்கிறதுனால கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டு. அதே மாதிரி வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாம் கொஞ்சம் சரியாகும். லாபம் இருக்குது. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் அதெல்லாம் கொஞ்சம் சரியாகி உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு நிம்மதி உண்டுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே நல்லது நடக்கும். பணவரவு உண்டு. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன அலைச்சல்கள், சோர்வு, களைப்பெல்லாமே இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.